லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. இது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியே வந்து ஒரு மார்க்கெட் ஆகிடுச்சு, ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார், ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மக்களுக்கு செய்யணும் ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. இது ஆக்சுவலாக இட் ஹஸ் பிகம் அ கமர்ஷியல். இது நாடு முழுக்க ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தியாளர் மின்சாரத்தில் 53% வந்து ப்ரைவேட் செக்டர் தான் பண்ணுறாங்க. வெறும் ஜஸ்ட்டு வந்து 24% தான் ஸ்டேட்ஸ் பண்ணுறாங்க, சென்டர் வந்து 23% தான் பண்ணுறாங்க. இப்போ 54% ப்ரைவேட் செக்டார் பண்ணும்போது ஸ்டேட்டில் இருக்க எலக்ட்ரிசிட்டி போர்டெலாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? வாங்கி தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இது வாங்கிறதுக்கான விஷயங்கள் எப்போ வந்ததுன்னா 2013 வந்துடுது. ஆக்சுவலாக திமுக ஆட்சியில் வந்து பவர் கட் இருந்தது உண்மை தான், ஏன்னா கிரிட்டெல்லாம் இணைக்கலை. 2013 காங்கிரஸ் ஆட்சியோட முடிவில் வந்து ரைச்சூர் சோலாப்பூரை வந்து லிங்க் பண்ணாங்க. அப்போ தான் இந்தியா ஒன் கிரிட் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த ஒன் கிரிட் ஆன பிறகு தான் நீங்கள் எங்கே வந்து வேணால் பவர் வாங்கலான்ற ஒரு விஷயம் வந்தது. அதனால தான் ஜெயலலிதா ஆட்சியில் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பவர் கட் இல்லை. ஆக்சுவலாக இப்போவும் பவர் கட்லாம் கிடையாது, அது அரசியல் ரீதியாக சொல்லலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு பவர் மெயின்டெனன்ஸுக்காக பவரை நிறுத்தினாங்களே தவிர பவர் கட் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இவங்களும் வந்து வெளியிலேருந்து தான் வாங்குறாங்க, வெளியிலேருந்து வாங்கி தர வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டோடைய பாலிசியே வந்து ப்ரைவேட் செக்டாரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பவர் செக்டாரில். ஸோ இது வந்து அன்னன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுற பவர் மார்க்கெட்டில் அன்னன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்லாம் வாங்குறாங்க. சில போது குறுகிய கால இதில் ஒப்பந்தத்தில் பண்ணுறாங்க, சில போது நீண்ட கால ஒப்பந்தத்தில் பண்ணுறாங்க. அதனால் இனிமேல் நீங்கள் இந்தியாவில் பல ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்குலாம் பவர் கட்லாம் எங்கேயுமே கிடையாது. ஆக்சுவலாக தட் இஸ் ஃபேக்ட். ஆக்சுவலாக இது வந்து எங்கேயும் அங்கே பவர் கட்டு நீங்கள் எந்த இடத்துல மாநிலத்தில் வேணால் கேட்டு பாருங்கள், பவர் கட் இருக்காது. வேணால் மெயின்டெனன்ஸ்க்கு வேணால் பல நாட்கள் ஏதாவது ஆகுமே தவிர நிச்சயமாக இந்தியா வந்து பவர் ஜெனரேஷனில் வந்து ப்ரைவேட் செக்டர் வந்ததுக்கு பிறகு நல்லா போயிருக்கு. ப்ரைவேட் செக்டர் வந்த பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாப நோக்கம் தான் இருக்கும். லாப நோக்கம் இருக்கும்பொழுது எலக்ட்ரிசிட்டி போர்டு வாங்கும்பொழுது நிச்சயமாக அதிகமான விலைக்கு தான் விற்பாங்க. சார் சொன்னார் இல்லையா, அதானியோட விண்ட் எனர்ஜி எப்படி வாங்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஒரு ராம்நாட்டில் கமுதியில் போட்டுருக்காங்களே, அது ரேட் எப்படி ஹையர் ரேட் கொடுத்து தான் வாங்குறாங்க. அது மாதிரி தான் அதே மாதிரி கோல் இம்போர்ட் பாருங்கள், அதானி தான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் வச்சுருக்காரு இம்போர்ட் பண்ணுறதுக்கு. அது எப்படிப்பட்ட தரமற்ற கோல் அதிகமான விலைக்கு எப்படி வந்தது? ஹிண்டன்பர்கோட எக்ஸ்போஷர் இருக்குல்ல, அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு அந்த விசாரணை போகும்னு தெரியாது. இந்தியா முழுக்க அவர் தான் இம்போர்ட் பண்ணுறாரு. தரமற்ற கோல் அதிகமான விலைக்கு, குறைவான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறார். அப்போ தெர்மல் ஸ்டேஷன்ஸ்லாம் ஜென்ரேஷன் காஸ்ட் அதிகம் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ 43,000 கோடி இருந்தது 2011, இப்போ 1,29,000 கோடி ஆயிடுச்சு. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால வந்து அந்த கடனை வந்து நீங்கள் முன்னாடி இந்த 10 வருஷ காலத்தில் எலக்ட்ரிசிட்டி போர்டே வந்து அதை ரீபே பண்ண முடியல. அது கவர்மெண்ட் அந்த பொறுப்பை எடுத்துக்கல. இந்த கவர்மெண்ட் வந்தோடனே 22, 21, 22 நாங்கள் பொறுப்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிற போது நீங்கள் இந்த கடனெல்லாம் தாண்டி எப்படி வருவீங்க? ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி வரணும் இல்லை, வந்தால் தானே நீங்கள் வந்து அடுத்தது வந்து அதை வந்து ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போக முடியும். அப்போ அந்த பழைய நீங்கள் வட்டியே வந்து நீங்கள் 16,000 கோடி ரூபாய் வட்டியே கட்டியிருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து எல்லா எலக்ட்ரிசிட்டி போர்டுமே நாட் ஓன்லி தமிழ்நாடு, எனி எலக்ட்ரிசிட்டி போர்டு ஃபார் தட் மேட்டர் ஒயிட் எலிஃபெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. அது வந்து இந்தியா முழுக்க அப்படி தான் இருக்குது. இந்த உதயமின் திட்டம் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அந்த பொறுப்பை எவ்வளோ ஏற்றுக்க முடியும்? ஃபுட்டில் ரேஷன் கடையில் சப்சிடி கொடுக்குறீங்க. 130 ரூபா விற்கிற பருப்புக்கு நீங்கள் 30 ரூபா வாங்குறீங்க. பாமாயில் இன்றைக்கி என்ன விலை விற்குது? நீங்கள் 25 ரூபா தான் விற்கிறீங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் 4,000 கோடி ரூபா சப்சிடி கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் சப்சிடி. விவசாயிகளுக்கு மின்சாரம்னா கவர்மெண்ட் தான் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுக்காது. சப்சிடி வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கும். கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கு சப்சிடி கவர்மெண்ட் தான் கொடுக்கும். இது வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் எவ்வளோ தான் கொடுப்பாங்க ஆக்சுவலாக? அதனால தான் வந்து இந்த விஷயம் கவர்மெண்ட் கடன் வாங்குறது ஒரு பக்கம் இருக்க, இந்த 10 வருஷ காலத்தில் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாதனால எலக்ட்ரிசிட்டி போர்டே வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுற மின்சாரத்துக்கும் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மானிய விஷயங்களுக்காகவும் அவங்க வந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த IMF இந்த கடன் கொடுக்குற நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல உலக அளவில், அவங்களாம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கடனே கொடுக்க மாட்டோம், அவங்கள பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம்னு சொல்கிற அளவுக்கு ஏடிஎம்கே ஆட்சியில் ஒரு நிலைமை வந்தது. அதுக்கப்புறம் அதை சமாளித்து போனாங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கட்டண உயர்வு வந்து ஏற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றது கவர்மெண்ட்டுடைய பாயிண்ட்டு. ஆனால் அந்த கட்டண உயர்வை அண்ணா சொன்ன மாதிரி தான், ஃப்ளவர்லேருந்து தேன் எடுக்கும்போது வண்டு வந்து அதுக்கு நோவாத எடுக்கணுன்ற மாதிரியே ஒரு விஷயம். வரி அது மாதிரி தான் போட வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த நீங்கள் கட்டண உயர்வு எந்த உயர்வாக இருந்தாலுமே மக்களை வந்து ரொம்ப பாதிக்காத அளவுக்கு நீங்கள் போடணும். இப்போ 3வது தடவையாக கட்டண உயர்வு ஏற்றிருக்காங்க. போன வாட்டி ஏற்றின கட்டண உயர்வில் வந்து வீட்டுக்கு மட்டுமே அவங்க சப்சிடி நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு வீட்டு அந்த உயர்வு கட் பண்ணிட்டாங்க. அது இல்லை, மற்றதுக்கெல்லாம் வந்து இருந்தது. இந்த வாட்டி 6% வரையும் ஏற்றலான்ற போது நாங்கள் 4.83% தான் ஏற்றிருக்கோன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாபை வந்து கட் பண்ணிட்டாங்க. 101லேருந்து 200 வரையும் ஒரு ஸ்லாப் இருந்தது. அந்த ஸ்லாபை இப்போ கட் பண்ணிட்டு 1லேருந்து 400 வரையும் ஒரு ஸ்லாபை கொண்டுட்டாங்க. நடுவில் ஒரு ஸ்லாபு கட் ஆகிருக்கு.
ஸோ அந்த கட்டான ஸ்லாப்னால எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும் 1லேருந்து 400னா 100 யூனிட்டுக்கு அப்புறம் 100 யூனிட்டுக்கு அப்புறம் 101லேருந்து கணக்கு பண்ணி 101லேருந்து 400 ஆமா அதுக்கு 200 வரைக்கும் ஒரு ஸ்லாப் இருக்கும். அது இல்லை இப்போ அது ₹2.60 கொஞ்சம் கவர்மெண்ட் சப்சிடி போய் கொஞ்சம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்லாப் இப்போ இல்லை ஆக்சுவலாக வந்து. இன்னொரு விஷயம், உதய் ஸ்கீம் வந்த பிறகு இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ்னு ஒன்று போடுறாங்க கிலோவாட் கணக்கில். இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணுது ஆக்சுவலாக. இந்த எம்எஸ்எம்இ விஷயத்தில் அவங்க அசோசியேஷன்லாம் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 430% ஹைக் இருக்குன்றாங்க ஃபிக்ஸட் சார்ஜஸில். அது வந்து அவங்கள வந்து அது தவிர பீக் அவர் சார்ஜஸ்னு ஒன்று போடுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த எம்எஸ்எம்இயை ரொம்ப பாதிக்குது ஆக்சுவலாக. ஏற்கனவே எம்எஸ்எம்இ வந்து பல்வேறு விதங்களில் ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்னால, அப்புறம் ரா மெட்டீரியல், அப்புறம் லேபர் ஷார்ட்டேஜ், அப்புறம் வந்து மார்க்கெட் சரியில்லாதனால ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிற போது இந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டியில் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு பேர்டன் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது வந்து அவங்கள ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியில் வந்து அவங்க ஒரு ரிலீஃப் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ்லாம் வந்து இந்த உதய மின் திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிலோவாட் அடிப்படையில் ஃபிக்ஸட் சார்ஜ் அன்றைக்கு, அதாவது அந்த உதய் மின் திட்டத்திற்கு அன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக அதிமுக ஆட்சியில் இருந்த நத்தம் விஸ்வநாதன் ஒரு கடிதம் எழுதினார்ல, அதாவது வந்து இதோட பாதி சதவீதத்தை இப்போ இவர் கூட சுட்டி காண்பித்தார் ஜெயலலிதா அரசு கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு மத்திய அரசு ஏற்கவே இல்லையா? அது இல்லை, மத்திய அரசு அதை பற்றி கண்டுக்கவே இல்லைங்க. நீங்கள் இந்த 50% நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி அப்படிலாம் அவங்க அது மாதிரிலாம் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. இனிமேல் வந்து எந்த விதத்துலையும் கவர்மெண்ட்டே சப்சிடி கொடுக்கக்கூடாதுன்றதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாலிசி. 50% மேடம், நஷ்டத்தில் பாதி அப்படிதான் கையெழுத்தானது. பட் ப்ராக்டிக்கலாக அது இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையான்றது டவுட்டாக இருக்கு. அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடல. அதுக்குதானே கடிதமே எழுதுனாங்க. அதுதான் நீங்க சொன்னோனே கையெழுத்து போட்டதுதான் நமக்கு தெரியலையான்றது. அதுக்குதான் கையெழுத்து. அந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாங்க. தங்கமணி என்ன சொன்னார், நாங்க இத ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னாரு. ஆன் ரெக்கார்ட் கையெழுத்து கிடையாது. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஓகே, ஆக்சுவலாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கட்டணத்தை ஏற்றி ஆகணுன்றது எஸ்சிஆர்சிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிபந்தனை. அதனால தான் அவங்க வந்து சூமோட்டோவாக வந்து இன்க்ரீஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா மாநிலங்களையும் இருக்குது. இப்போது முதல் 100 யூனிட் நம்ம மாநிலத்தில் 0வாக இருக்குது வச்சுக்கோங்க. அது டெல்லியில் கூட 0வாக இருக்கலாம். வேறு பல மாநிலங்கள்லாம் இப்போ கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில மாநிலங்களில் அந்த 100 யூனிட் ஃப்ரீயாக இல்லாத மாநிலங்களில் கர்நாடகா எடுத்துக்கோங்களேன், ₹875 100 யூனிட் வரையும் இங்கே வந்து ஃப்ரீ. ஸோ இது மாதிரி இருக்குது. ராஜஸ்தானில் ₹950 போயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி பல மாநிலங்கள் நீங்கள் ஒப்பிடும்போது அவங்களால வந்து பேர் பண்ண முடியல. ஏன்னா இல்லை, எனக்கு நான் அந்த டேட்டாவை பார்க்கும்போது தான் ஒரு கேள்வி இருக்குல்ல நமக்கு. இங்கே வந்து அது மற்ற மாநிலங்களுக்கும் அவங்கள உதய் ஸ்கீமில் இருக்கிற ஸ்டேட்ஸுமே நமக்கு 100 யூனிட் ஃப்ரீ, ஆனால் கர்நாடகாவில் ₹846 அப்படிங்கிறதும், கேரளாவில் 415, தெலுங்கானாவில் 215, குஜராத்தில் 571, மகாராஷ்டிரா 732, உத்தரப்பிரதேசம் 300. இது ரொம்ப டேலி டிஃபரன்ஸா இருக்கு. அவங்க எப்படி அதை பேர் பண்றாங்க? அது கவர்மெண்ட் சப்சிடி, ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ நாள் தான் நீங்கள் அதை சப்சிடைஸ் பண்ண முடியும்? அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல. இப்போ கடன் அதிகமாகிட்டு சொல்கிறாருல்ல கவர்மெண்ட்டுக்கு, அது இதெல்லாம் சேர்த்து தான். நீங்கள் ஃபுட்டுக்கு சப்சிடி கொடுக்குறீங்க, பல விஷயங்களை சப்சிடி கொடுக்குறீங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு சப்சிடி கொடுக்குறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நாள் கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அதை குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க பல விஷயங்களில். சப்சிடியெல்லாம் உரத்துக்கெல்லாம் சப்சிடி குறைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அது இல்லைன்னு சொல்லுவாங்க பாஜக ஆளுங்க, ஆனால் உண்மையிலேயே உரத்துக்கெல்லாம் சப்சிடி குறைஞ்சிருக்கு. அதுதான் விவசாயிகள் சொல்கிற விஷயமா இருக்குது. அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த ஏற்றின ரேட்டுன்றது வந்து நிச்சயமாக எம்எஸ்எம்இ போன்ற அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸை வந்து ஒரு பெரிய பேர்டனாக கருதுறாங்க. அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான விஷயங்களை வந்து கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்லாபை நடுவில் ஒரு ஸ்லாப் எடுத்துட்டாங்க, 101லேருந்து 200 வரையும் இருக்கிற ஸ்லாபை. அந்த ஸ்லாபை மறுபடியும் அந்த ₹5 போட்டிருக்காங்களே அரசு, தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற டேட்டாவுல இருக்கே, நான் இப்ப செக் பண்ணனே, அந்த டேட்டாவுல இருக்கே அது. ஆமா, அதான். அதாவது வந்து அந்த 200 யூனிட் வரைக்கும் 63 லட்சம் பேர் 101-200 ஸ்லாப் இல்லையே, கட் ஆயிடுச்சு. அவங்க 200 யூனிட் வரைக்கும் போட்டிருக்கிறது எது? ₹5 போட்டிருக்காங்கல்ல, மாதம் ₹5 யூனிட் அப்படின்னா முதல் 100 யூனிட் ஃப்ரீ. அப்ப 101ல இருந்து 200 தானே. அந்த ஸ்லாப் இப்ப எடுத்துட்டாங்க. இப்போ இல்ல சார், அந்த ஸ்லாப் அதுக்கு தான் 63 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த இதுல இருக்கிறவங்களுக்கு மாதம் ₹5 மட்டும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு தான் 26.69% உயர்வு. அடுத்து 300 யூனிட் வரைக்கும், 200லேருந்து 300 யூனிட் வரைக்கும் 35 லட்சம் பேர் இருக்காங்க அந்த இதில். அதில் பார்த்தீங்கன்னா ₹15 மாதத்துக்கு ஏற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 400 யூனிட்டுக்கு வந்து 25 லட்சம் பேர் இருக்காங்க அந்த அந்த இதில். அதில் வந்து ₹25 ஏற்றி இருக்கிறாங்க. அப்போ தனித்தனியாகவே இருக்கு. 500 யூனிட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ₹40. ஆமாம், 13 லட்சம் பேர் இருக்காங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த இன்க்ரீஸ் வந்து
வென் வி லுக் இன்டு இட் அது பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு மார்ஜினலான இன்க்ரீஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதை வந்து 6% வரையும் ஏற்றிருக்க முடியும். நாங்கள் 4.83 தான் ஏற்றிருக்கோம், அதுவும் ரொம்ப நாமினலாக தான் ஏற்றிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, அது பப்ளிக் மத்தியில் வந்து அவ்வளோ தூரம் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதை வந்து ஒரு உயர்வாக தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த உதயமின் திட்டம் வந்தது பிறகு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோடு நீங்கள் இந்த உயர்வை வந்து லிங்க் பண்ணக்கூடாது. அது ஏறுறதுக்கு ஏற்றபடி இதை ஏற்றக்கூடாது. கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு டிஏலாம் ஏறும் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் படி. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் யாருக்கு டிஏ ஏற்றுறாங்க சொல்லுங்கள்? அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்க தானே செய்யும். அப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோடு இதை எப்படி லிங்க் பண்ணுறாங்க? எல்லாமே இந்த உதயமின் திட்டம் வந்த பிறகு நடக்கிற விஷயங்கள் தான் ஆக்சுவலாக வந்து. அதனால் அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் தாங்க, ப்ரைவேட் செக்டாரை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கடைபிடிக்கிற ஒரு விஷயங்கள். அதுக்கேற்றபடி அவங்க வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. ப்ரைவேட் செக்டரோட கெப்பாசிட்டி நாளைக்கு நம்ம எல்லா எலக்ட்ரிசிட்டி போர்டும் அவங்கள தான் சார்ந்திருக்கணும், வெளியில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ மின்மிகை மாநிலம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் மின்மிகை மாநிலம்னா உங்கள் சொந்த உற்பத்தியில் நீங்கள் மின்மிகை வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் பர்ச்சேஸ் பண்ணி அதில் தேவையை நிறைவேற்றுறீங்க. அதை நீங்கள் மின்மிகைலாம் சொல்லிக்கிறதுக்கான இதே கிடையாது. அந்த ஆர்கியூமெண்ட்டை எடுத்துக்க முடியாது. பட் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த உயர்வை பொறுத்த மட்டும் மக்கள்கிட்ட வந்து இந்த ஏற்றம் என்பது வந்து ஒரு முணுமுணுப்பை கொண்டு வந்திருக்கிறது. மாதம் ஒரு மின்கட்டணத்தை வந்து உறுதிமொழிப்படி கொண்டு வரணுன்றது தான் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்.